இங்கே பாருங்கள், குழம்பு சுண்டிட்டு மீன் போட போகிறோம். இங்கே பாருங்கள், காணாங்கத்தை மீன் டபக்கு. இதில் கொஞ்சம் மாங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு வரும். மீன் போட்டோடனே வாசனை தூக்குது. பாருங்க, காணாங்கத்தை மீன். அப்படி லைட்டாக ஒரு கலக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு 2 தட்டி போட்டு இறக்கிங்க. பாருங்க, கொதிக்குது பாருங்கள், கொதி வரப்போகுது. அதுங்கட்டியும் மீன் போட்டுக்குவோம். இந்த பாருங்க, கோலா மீன் மசாலா நிறைய நல்லா போட்டு காரமாக. இது பாருங்க, மசாலா இருந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும், இல்லைன்னா டேஸ்ட்டு வரும். போதும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்கள். நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றி இது வந்து காணாங்கத்தை குழம்பு கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.